அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ராஜமணிகண்டன். மேடம் வந்து மாணிக்கம் சொல்கிறாங்க. நான் சென்னையில் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி வச்சுருக்கேன். நான் வந்து கட்சி பொறுப்பில் இருக்க மாவட்ட பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லிட்டு எங்கள் கட்சி தலைவர் வந்து பேர் வந்து தூத்துக்குடியில் இருக்காரு, இசைராஜாங்க. அவரோட வந்து எல்லாமே அவர் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து இன்றைக்கி எங்கள் தென் மாவட்டத்தில் ஒரு 2 கோடி மக்கள் மேலே ஒரு உறுப்பினர் எல்லாமே வச்சுக்கிட்டு தென் மாவட்டத்தில் அனைத்து நல்லதும் செஞ்சிட்ருக்காரு. தூத்துக்குடியில் எவ்வளோ வெள்ள நிதிலாம் வரும்போது மக்கள் ஜாதி மதம் பார்க்காம அவ்வளோ தண்ணியில் இறங்கி அவ்வளோ உதவி செஞ்சார். அந்த உதவியெல்லாம் பார்க்கும்போது தான் இப்போ நம்மளுக்கு அதை பார்த்து நம்மளும் ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இவர் அண்ணன் பேர் வந்து முருகன். இவர் எனக்கு எடுத்து ஒரு 3 வருஷமாக பழக்கம். சென்னையில் வந்து மதுரவாயில் இருக்கிறவர். அவர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அவரை சார்ந்த மக்கள், அதாவது மாற்றுத்திறனாளி மக்களுக்கு ஒரு உதவினா எங்கேனாலும் பண்ணாலும் சொல்கிற மாதிரி வேலூராக இருக்கட்டும், செஞ்சி, திருவண்ணாமலை, அவர் பைக்கிலே கட்டிட்டு இன்னொரு வீல் சேர் அப்படியே கட்டிகிட்டே போவார். நான் வீடியோலாம் பார்ப்பேன். கேட்டால் அந்த மனுஷன் எப்படிலாம் பண்ணுறாங்க. ஒரு நம்ம 2 கை கால் இவங்க இருக்கும்போது இந்த மாதிரி யாருமே இது மாதிரி செய்ய முடியாத இந்த கலியுலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள் இப்படி செய்யும்போது நம்மளுக்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் யாரும் ஒரு உதவி செய்யணும். அதாவது சம்பாதிக்கிறது நம்மளுக்கு மட்டுமே வச்சுக்கலாங்க. அதில் ஒரு % வந்து ஏழை மக்களுக்கு தேடி உதவணுன்ற அந்த மனப்பான்மை அப்போ தான் நம்மளுக்கு ஒரு எண்ணம் உருவாச்சு. மேடம் போன ஃபங்க்ஷனே நம்ம சொல்லியிருப்போம். அஜித் படத்தில் ஒரு வீர படத்தில் எனக்கு சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்க நம்மளை பார்த்துக்கிட்டா மேலே இருக்க நம்மளை பார்த்துப்பான்ற அந்த ஒரு குறிக்கோள். இன்னொன்று எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமாம், இவருக்காக நான் நிறையா ஃபங்க்ஷனும் இந்த மாதிரி 500 பேருக்கு 1000 பேருக்குலாம் நம்ம காய்கறி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த மேடம் வந்து போன ஃபங்க்ஷனை தான் அவங்கள நான் பார்த்தேன். இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நான் தீபாவளிக்காக ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி சில உதவிலாம் செய்ய போகிறவங்களாம் முடியுமான்னு கேட்டாங்க. மேடம் நான் சொல்கிறேன், எனக்கு கன்ஃபார்ம் கிடையாது மேடம். கொஞ்சம் கோயம்பேடில் வந்து காய்கறி விலைவாசி அதிகமாக இருக்கும், முன்ன பின்ன ஆகும். நான் சொல்கிறேன் தான் நேற்று வரையும் 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன். அப்புறம் நேற்று எதுவும் நினச்சேன். சரி மேடம் கேட்டாங்க, சார்கிட்டையும் கேட்டேன். சரி பண்ணலான்னு ஒரு மனசு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. இப்போ பண்ணி உங்களெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம். என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லி நான் என்னென்ன பேசி நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.